நாமக்கல்லில் விளைநிலத்தில் மின்சாரம் பாய்ந்து 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மின் கம்பத்திலிருந்து மின்கசிவு ஏற்பட்டு 3 உயிர்கள் பறிபோனதன் அதிர்ச்சி பின்னணி என்ன? நாமக்கல் மாவட்டம் மோகனூரை அடுத்த ஆண்டாபுரத்தைச் சேர்ந்தவர் செல்வம். இவர் அப்பகுதியில் விளைநிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகிறார். இவரின் மகன் பாண்டியராஜன் என்பவரும் அதே ஊரில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் தனது மனைவி இளஞ்சியத்துடன் வயலுக்கு செல்வம் சென்றுள்ளார். அத்துடன் மகன் வழி பேர குழந்தைகளான 5 வயது சுஜித் மற்றும் 2 வயது ஐவிழியையும் அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு பயிருக்கு செல்வம் தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த போது குழந்தைகள் கம்பி வேலி அருகே சென்றுள்ளனர். அந்த கம்பி வேலி விளைநிலத்தில் உள்ள மின் கம்பத்தை ஒட்டியவாறு அமைந்துள்ளது. எதிர்பாராத விதமாக குழந்தைகள் கம்பி வேலியை தொட்டரும் மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த இளஞ்சியம் பேர குழந்தைகளை காப்பாற்ற ஓடியுள்ளார். அப்போது 3 பேரின் மீது மின்சாரம் பாய்ந்து சரிந்து விழுந்துள்ளனர். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த செல்வம் மனைவி மற்றும் பேர குழந்தைகள் மயங்கி கிடப்பதைக் கண்டு பதற்றமடைந்துள்ளார். பின்னர் மின்வாரிய ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மின் இணைப்பை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கிருந்தவர்கள் 3 பேரையும் மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அங்கவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் 3 பேரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்த மோகனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் மின் கம்பத்தில் உள்ள மீட்டர் பெட்டியை ஒட்டி கம்பி வேலி அமைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. காற்றடிக்கும் போது கம்பி வேலி மீட்டர் பெட்டியில் உரசியதால் மின்சாரம் பாய்ந்துள்ளது. அதை அறியாத பிஞ்சு குழந்தைகள் கம்பி வேலியில் கை வைத்ததால் அசம்பாவிதம் ஏற்பட்டது விசாரணையில் தெரிய வந்தது. சர்வீஸ் ஓயில் கம்பி மல்டாகி மல்டாகவும் பென்சிங் கம்பியில் டச் ஆகியிருந்திருக்கு. இந்த பேர பிள்ளைங்க போய் அந்த பென்சிங் கம்பி பிடிக்கிறதுக்கும் அவங்க பாட்டியை பிடிக்கிறதுக்கும் எல்லாமே பாதிப்பு ஏற்பட்டுச்சு. விவசாயத்துக்கு போகிற தடம் அது. அந்த தடத்தில் வேலி போட்டு வச்சுருக்காங்க. வேலியை போட்டு ஒட்டி கரண்ட் கம்பத்தை ஒட்டி போட்டு கிளாம் மோதி குழந்தைங்க 3 உசுறு 2 குழந்தை அவங்க பாட்டி எல்லாம் தவிர்த்தாங்க. இதைத் தொடர்ந்து பாதுகாப்பான வகையில் மின் மீட்டரை மாற்றி அமைக்கும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டனர். யாரோ செய்த தவறால் வயல்வெளிக்கு சென்ற 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் ஆண்டாபுரம் கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.